Hello friends, welcome to Nivi Max. இன்னைக்கு வந்து நம்ம exercise 2.3ல fourth question பார்க்கலாம். Question என்னன்னா solve 3x minus 2 is congruent to 0 mod 11 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம possible x values வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ இது வந்து எப்படி எழுதலாம்? 3x minus 2 by 11 equal to some integer k அப்படின்னு எழுதலாமா? அப்போ இது வந்து எப்படி வரும்? 3x minus 2 equal to 11k வரும். அப்போ 3x equal to 11k plus 2 அப்போ x வந்து என்ன வரும் 11k plus 2 by 3 அப்படின்னு வரும். இப்போ possible k value substitute பண்ணி x ஓட valuesலாம் வந்து கண்டுபிடிக்கலாம். இப்போ k equal to 1 அப்படி நம்ம substitute பண்ணோம்னா அப்போ 11 into 1 11 11 plus 2 13 வரும். 13 வந்து 3 ஆல டிவைட் பண்ண முடியாது. ஸோ k equal to 1 வந்து வராது. அப்புறம் k equal to 2 substitute பண்ணி பாருங்க. அப்போ 11 into 2 22 22 plus 2 எவ்வளோ 24 வந்து 3 ஆல நம்ம டிவைட் பண்ணலாம். ஸோ அப்போ k equal to 2 வந்து பாசிபிள். ஸோ அதை நம்ம எழுதிக்கலாம். when k equal to 2 x equal to 11 into 2 plus 2 by 3 equal to 22 plus 2 by 3 equal to 24 by 3 equal to 8. இப்போ அடுத்த k values ட்ரை பண்ணலாம். அப்போ k equal to 3 substitute பண்ணிங்கன்னா 11 into 3 33 வரும். 33 plus 2 35 வந்து 3 ஆல டிவைட் பண்ண முடியாது. ஸோ அடுத்த k வேல்யூ ட்ரை பண்ணலாம். k equal to 4 அப்படி சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 11 into 4 44 வரும். 44 plus 2 வந்து 46ம் நம்மளால் 3 ஆல டிவைட் பண்ண முடியாது. ஸோ அடுத்த k வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம் 5. அப்போ 11 into 5 55 plus 2 என்ன 57 வந்து நம்மளால் 3 ஆல டிவைட் பண்ண முடியும். ஸோ அப்போ நம்ம எழுதலாம். அதாவது when k equal to 5 x equal to 11 into 5 plus 2 by 3 equal to 55 plus 2 by 3 equal to 57 by 3 equal to 19 அப்படின்னு வரும். இப்போ அடுத்த k வேல்யூ 6 ட்ரை பண்ணி பாருங்க. 11 into 6 66 plus 2 68 அது வந்து நம்மளால் 3 ஆல டிவைட் பண்ண முடியாது. ஸோ அடுத்த வேல்யூ 7 11 into 7 வந்து 77 plus 2 வந்து 79 அதுவும் வந்து நம்மளால் 3 ஆல டிவைட் பண்ண முடியாது. அப்புறம் 8 11 into 8 வந்து 88 plus 2 வந்து 90 வந்து நம்மளால் 3 ஆல டிவைட் பண்ண முடியும். ஸோ அது வந்து நம்ம எழுதிக்கலாம். அப்போது when k equal to 8 x equal to 11 into 8 plus 2 divided by 3 equal to 88 plus 2 by 3 equal to 90 by 3 equal to 30 அப்படின்னு வரும். ஸோ இந்த மாதிரி k வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது இந்த மாதிரி x வேல்யூஸ் வந்து உங்களுக்கு வருது. அதை நம்ம எழுதிக்கலாம். when k equal to 2 5 8 infinity x is equal to 8 19 30 அப்படியே போயிட்டே இருக்கும். அதாவது k வேல்யூஸ் இதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணும்போது x வேல்யூஸ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இதான் வந்து 4th கொஸ்டினோட ஆன்சர். அடுத்து 5th கொஸ்டின் பார்க்கலாம். இப்போ வந்து 5th கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் என்னென்னா வாட் இஸ் த டைம் 100 hours ஆஃப்டர் 7 AM அதாவது 7 AMக்கு அப்புறம் 100 hours ஆகும்போது டைம் என்னன்னு கண்டுபிடிக்கணும். இது வந்து எப்படி எழுதலாம்னா 100 is congruent to x mod 12 அப்படின்னு எழுதலாம். ஏன் வந்து 12னா இப்போ 7ன்றது இந்த கிளாக்கில் பார்த்தீங்கன்னா 12 ஹவர்ஸ்க்கு 1 வந்து நம்ம 7 வந்து வரும். அதனால இந்த 100 ஹவர்ஸை நம்ம 12ஆல் டிவைட் பண்ணி ரிமைண்டர் என்ன வருதுன்னு பார்க்கலாம். அப்போது 100 12ஆல் டிவைட் பண்ணால் என்ன வரும் 12 into 8 96 ரிமைண்டர் 4 அப்படின்னு வருது. ஸோ இது எப்படி எழுதலாம் 100 is congruent to 4 mod 12 அப்படின்னு எழுதலாமா. இப்போது இந்த 7 AMக்கு அப்புறம் 4 நம்ம ஆட் பண்ணோன்னா என்ன வரும் அதாவது 7 AMக்கு அப்புறம் 4 hours ஆச்சுன்னா 11 AM. இதுதான் வந்து the time after 100 hours after 7 AM. ஸோ இதுதான் வந்து ஆன்சர். அடுத்து வந்து 6th கொஸ்டின் பார்க்கலாம். இப்போ வந்து 6th கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் என்னென்னா வாட் இஸ் த டைம் 15 hours before 11 PM அதாவது 11 PM முன்னாடி 15 ஹவர்ஸ்க்கு முன்னாடி டைம் என்ன அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். இப்போது 11ன்றது இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கிளாக்கில் 12 ஹவர்ஸ்க்கு ஒன்ஸ் தான் வரும். ஸோ அப்போ இந்த 15 வந்து நம்ம 12ஆல் டிவைட் பண்ணணும். அப்போ இது எப்படி எழுதலாம் 15 is congruent to x mod 12 அப்படின்னு எழுதலாம். 15 வந்து 12ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா ரிமைண்டர் என்ன வருதுன்னு செக் பண்ணணும். அப்போது 15 divided by 12 into 1 12 ரிமைண்டர் வந்து 3 வருது. அப்போ இது எப்படி எழுதலாம் 15 is congruent to 3 mod 12 அப்படின்னு எழுதலாம்.
இப்போ பாருங்கள் கிளாக்கில் வந்து 11ன்னு காமிக்கும்போது 12 ஹவர்ஸ்க்கு முன்னாடியும் என்ன காமிக்கும் 11 அப்படி தான் காமிக்கும். ஆனால் அவங்க கேட்டது 15 ஹவர்ஸ் பிஃபோர். அப்போது 15ல் 12 போச்சுன்னா 3. அப்போது எக்ஸ்ட்ரா வந்து இன்னும் 3 ஹவர்ஸ் பிஃபோர் என்ன காமிக்குதுன்னு பார்க்கணும். அப்போது 11 - 3 என்ன வரும் 8. அப்போது 8 தான் வந்து ஆன்சர். அவங்க கொடுத்தது வந்து 11 PM. அப்போது 12 ஹவர்ஸ்க்கு முன்னாடி என்ன காமிச்சிருக்கோம் 11 AM. அப்போது இன்னும் 3 ஹவர்ஸ், அதாவது இன்னும் 3 ஹவர்ஸ் முன்னாடி என்ன காமிச்சிருக்கோம் 8 AM அப்படின்னு காமிச்சிருக்கோம். ஸோ அப்போ ஆன்சர் வந்து 8 AM. இதுதான் வந்து ஆன்சர். இது வந்து எப்படி எழுதலாம், த டைம் 15 ஹவர்ஸ் பிஃபோர் 11 PM இஸ் 8 AM. ஸோ இதுதான் வந்து ஆன்சர். உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. வேறு சம் டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க. மறக்காமல் நிவி மேக்ஸ் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.